ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் NG கண்டென்ட், NG கண்டெய்னர், NG டெம்ப்ளேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். NG கண்டென்ட்டை எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். நான் ஆப் காம்போனன்ட்ங்கிற HTML-ல ஆட் லிஸ்டிங் யூசருக்குள்ள வந்துட்டு ரெண்டு சைல்டு காம்போனன்ட் வச்சிருக்கேன். ஆட் யூசர், அதுக்கப்புறம் லிஸ்ட் யூசர். இந்த ரெண்டுமே நான் வெளியே கொடுக்காம அந்த பர்டிகுலர் செலக்டார்க்குள்ள கொடுத்துருக்கேன். லிஸ்ட் யூசர் அப்படிங்கிற காம்போனன்ட்ல இருக்க செலக்டார்க்குள்ள கொடுத்துருக்கேன். இதை சேவ் பண்ணி ரன் பண்ணும்போது எனக்கு ஆட் லிஸ்டிங் யூசர்ஸ் வருது. ஆட் யூசரும் லிஸ்ட் யூசரும் வந்துட்டு ஷோ ஆகல. எதனாலனா இதை நான் வந்துட்டு செலக்டார்க்குள்ள கொடுத்துருக்கேன். அந்த செலக்டார்க்குள்ள இருக்க NG கண்டென்ட்டை கமெண்டடா வச்சிருக்கேன். எனக்கு இந்த NG கண்டென்ட்டுக்கு பதிலாக தான் நான் அங்க பேரண்ட் காம்போனன்ட்ல கொடுக்குற டீடைல்ஸ் வந்துட்டு இங்க ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் NG கண்டென்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க கொடுத்துருக்க HTML எலமெண்ட் வந்துட்டு இங்க ஷோ ஆகுது. சிம்பிளா வந்துட்டு ஒரு பேரண்ட்ல இருந்து சைல்டுக்கு நம்ம வேல்யூஸ் அனுப்பணும்னா இன்புட் டெக்கரேட்டர் அந்த மாதிரி டெக்கரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி அனுப்புவோம். இதுவே ஒரு எலமெண்ட்ஸோட வேல்யூஸ், அதாவது HTML DOM அந்த மாதிரி ஷோ பண்ணணும்னா நம்ம NG கண்டென்ட்டை யூஸ் பண்ணி பேரண்ட்ல கொடுக்கறத வந்துட்டு சைல்டுக்குள்ள ஷோ பண்ண முடியும். டெவ் டூல் எலமெண்ட்ஸ்ல பார்க்கும்போது இன்னும் கிளியரா புரியும். இப்போ நான் ஆட் யூசர், லிஸ்ட் யூசர் ரெண்டுமே பேரண்ட் காம்போனன்ட்ல கொடுத்தது. ஆனா அது வந்துட்டு அந்த சைல்டு காம்போனன்ட்குள்ள தான் வந்துட்டு ரெண்டர் ஆயிருக்கு. ஆப் ஆட் யூசர்ங்கிற காம்போனன்ட்குள்ள தான் வந்துட்டு ரெண்டர் ஆயிருக்கு. இங்கேயும் ஆப் லிஸ்ட் யூசர் அப்படிங்கிற காம்போனன்ட்குள்ள தான் வந்துட்டு லிஸ்ட் யூசரும் வந்துட்டு நமக்கு ஷோ ஆயிருக்கு. நெக்ஸ்ட் NG கண்டெய்னர் பத்தி பார்க்கலாம். இங்க ஷோ ஆகிற லிஸ்ட்ல இருந்து எனக்கு ஃபீமேல் லிஸ்ட் மட்டும் தேவைப்படுது. இந்த டேபிள்ல இருக்க இந்த யூசர் லிஸ்ட்டை தான் நம்ம அங்க ஷோ பண்றோம். இப்போ இங்க வந்துட்டு நான் கண்டிஷன் ஆட் பண்ணணும். ஃபீமேல் மட்டும் இருக்கிறத எனக்கு ஷோ ஆகுற மாதிரி. ஸோ நான் NGIF இங்க கொடுத்தேன்னா எனக்கு என்ன எரர் த்ரோ பண்ணுது? can't have multiple template bindings in one element. அதாவது ஒரே எலமெண்ட்ல வந்துட்டு ரெண்டு ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்துட்டு எலமெண்ட் வந்துட்டு நான் இப்போ NG ஃபார் பண்ணவா இல்லை NGIF எடுத்துக்கவான்னு சொல்லி will get confused. ஸோ இங்க இந்த கண்டிஷனுக்கு பதிலா நான் இதை divல கொடுக்குறேன் உள்ள. ஸோ இப்போ எனக்கு எரர் எதுவும் த்ரோ பண்ணல. பட் இது வந்துட்டு ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணும். இங்க பார்க்கும்போது தெரியும் எனக்கு அந்த ஃபுல் ஸ்ட்ரக்சரும் அடி வாங்கியிருக்கு. டேபிள் ரோக்குள்ள டேபிள் டேட்டா தான் வரணும். பட் நமக்கு div வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அடி வாங்கியிருக்கு. இதுக்காக தான் நம்ம NG கண்டெய்னருக்கு போறோம். ஸோ NG கண்டெய்னர் மட்டும் divக்கு பதிலா யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு அந்த ஃபில்டரான டேட்டாஸ் மட்டும் ஷோ ஆயிருக்கு. பிளஸ் ஸ்ட்ரக்சர்லயும் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. டேபிள் பாடி, அதுக்கப்புறம் டேபிள் ரோ, டேபிள் டேட்டா. ஸோ இந்த NG கண்டெய்னர் வந்துட்டு ஸ்ட்ரக்சர்ல எந்த ஒரு சேஞ்சஸும் கொண்டு வராம ஒரு கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் NG டெம்ப்ளேட் பத்தி பார்க்கலாம். நான் இந்த எல்லா யூசர்ஸையும் டெலீட் பண்ணிடுறேன். எனக்கு டெலீட் ஆனதுக்கு அப்புறம் நோ யூசர்ஸ் அவைலபிள் அந்த மாதிரி ஏதாவது காமிக்கணும். வெறுமனே ஜஸ்ட் இந்த மாதிரி இல்லாம நோ யூசர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது காமிக்கணும். டேபிள் டேட்டாஸ் இந்த மாதிரி ஹெட்டர்ஸ் எதுவுமே வந்துட்டு ஷோ ஆகக்கூடாது. எனக்கு இந்த கண்டென்ட் தான் ஷோ ஆகணும், யூசர்ஸ் யாரும் இல்லாதப்போ. ஸோ நான் ஜஸ்ட் NG டெம்ப்ளேட்ல கொடுத்து சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு எந்த சேஞ்சஸுமே வந்துட்டு இங்க ஷோ ஆகல. ஏன்னா இதை இந்த ஃபார்மேட்ல தரக்கூடாது. எப்பவுமே NG டெம்ப்ளேட் ஏதாவது கண்டிஷன் பேஸ் பண்ணி இருக்கணும். ஸோ எனக்கு இஃப் யூசர் லென்த் கிரேட்டர் தென் 0னா எனக்கு செக்ஷன் ஷோ ஆகணும். எல்ஸ் கேஸ்ல இந்த டெம்ப்ளேட் வந்துட்டு ஷோ ஆகணும். ஸோ ஹியர் யூசர் இல்லாத கேஸ்ல இப்போ நான் ஒரு யூசர் ஆட் பண்ணி செக் பண்ணலாம். யூசர் ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு யூசர் லிஸ்ட் வந்துட்டு ஷோ ஆயிடுது.
இதுவே நான் டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் யூசர்ஸ் இல்லாத கேஸ்ல அந்த எல்ஸ் டெம்ப்ளேட் வந்துட்டு ஷோ ஆகுது. தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ.